ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர், அதாவது ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய லவுட் ஸ்பீக்கர், நம்ம வந்து பாட்டு போடும்போது நமக்கு வந்து சவுண்டு வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இல்லை எனக்கு சவுண்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்லாம் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் போர்டு இருக்குது. ஸோ இந்த மொபைலில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம யார் கால் பண்ணாலும் இல்லை நான் வந்து ஒரு பாட்டு போட்டு மியூசிக் கேட்கணும்னு நினச்சாலும் என்னால் வந்து ஒரு மொபைலில் வந்து பாட்டு வந்து இந்த மொபைலில் வந்து கேட்க மாட்டேங்க, சரிங்களா. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து பவர் சப்ளை கொடுத்து, சரிங்களா. ஸோ ஆன் பண்ணும்போது ஒரு சில மொபைல்லாம் வந்து சவுண்டு வரும், சரிங்களா. ஸோ அதெல்லாம் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அடுத்த செக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லவுட் ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கிறதா வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர், சரிங்களா. ஸோ இதான் வந்து லவுட் ஸ்பீக்கர், இது வந்து அந்த ஃபோனுடைய மைக்கு, சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய லவுட் ஸ்பீக்கர், சரிங்களா. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் வந்து ஆன் பண்ணி சவுண்டு எப்படி இருக்குது, இல்லை சவுண்டு சுத்தமாகவே வரலையா அப்படின்றத நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக டிசி மிஷின்லேருந்து அதோடைய பேட்ரி கனெக்டர் ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவில் நான் வந்து சப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோனுடைய பேட்ரி வோல்டேஜ் 3.7 அப்படின்றத நான் வந்து அந்த டிசி மிஷினில் வந்து செட் பண்ணிக்கிறேன், சரிங்க. ஸோ இப்போ நான் வந்து டிசி மிஷினில் வந்து சப்ளை வந்து கொடுத்துட்டு, சரிங்களா. ஸோ இதில் நான் வந்துட்டு இப்போ 3.7 வோல்டேஜ் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என் மொபைலை வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஒரு சில மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் பண்ணும்போது கூட அந்த சவுண்டு வந்து வரும். ஸோ இப்போ என் மொபைல் வந்து ஆன் ஆகுது, பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு சவுண்டுமே வந்து வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செட்டிங்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் வந்து வால்யூம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹையாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த வால்யூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கூட்டுறது குறைக்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இப்போ நம்ம வந்து இந்த யூசர் ப்ரொஃபைலில் வால்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து காலர் ரிங்டோன் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஸோ மெசேஜ் ரிங்டோன் நான் வந்து 1 தான் வச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் அதை வந்து ஹை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அப்போவும் வந்து எந்த ஒரு சவுண்டுமே வந்து வரல. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அலாரம் ரிங்டோன் நான் வந்து 15 தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லாமே வந்து 15 தான் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த பவர் ரிங்டோன் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்றக்காக நான் வந்து 1 வச்சுருக்கேன். பட் ஆனால் மற்றெல்லாம் எனக்கு வந்து 15 இருந்தாலும் எனக்கு வந்து சவுண்டு வந்து வரல, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் செக்ஷன், அதாவது லவுட் ஸ்பீக்கர் செக்ஷன் அப்படின்றது வந்து இதுதான், சரிங்களா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து தெரியணும் அப்படின்றக்காக நான் வந்து கழட்டி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 பக்கமும் வந்து சால்டரிங் வந்து நல்லா தான் வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே வந்து நம்ம வந்து சவுண்டு வந்து வரல அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம், சரிங்களா. ஸோ எதுக்காக அதை ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் வந்து அந்த வால்யூம் வந்து குறைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து சவுண்டு வந்து கேட்காது. ஸோ அதனால தான் அதை ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து இந்த லவுட் ஸ்பீக்கர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு இதை செக் பண்ணி எனக்கு இந்த வேல்யூஸும் நல்லா தான் இருக்குது, எனக்கு அப்பவும் வந்து எனக்கு சவுண்டு வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்து இந்த பேடு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அதாவது இந்த பேடு மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் வைக்கக்கூடிய அந்த சால்டரிங் பண்ணக்கூடிய இடத்த வந்து நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அந்த பேடில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் கலர் வந்து உங்களுக்கு வந்து பேடு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு அடுத்த ப்ராசஸை என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ராக் லைன், அதாவது இந்த ஸ்பீக்கருக்கான ட்ராக்கிங் லைன் அப்படின்றது வந்து இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு உள்ளே வந்து இன்னும் டீப்பாக வந்து போகும். பட் ஆனால் இவங்க இந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிமீட்டரில் நிறையா ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ஸ்பீக்கர் செக் பண்ணுறதுக்கு 200 ஓம் அப்படின்றதில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கண்டினியூட்டியில் ஓமில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ நான் இப்போ 200 மோடில் நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ப்ரோப் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரோப்பையுமே நான் இந்த ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் நெகட்டிவில் நான் வந்து செட் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கர் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதோடைய வேல்யூஸ் வந்து 8 அப்படின்ற ஒரு வேல்யூ கிட்ட வரும், சரிங்களா. ஸோ அதாவது 8லேருந்து எனக்கு 10க்குள்ளே அதோட வேல்யூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து வேல்யூஸ் வருது, எனக்கு அப்பவும் வந்து எனக்கு வந்து
கரெக்டாக வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த செட்டிங்கை அந்த கண்டினியூட்டி மோடில் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்து மல்டிமீட்டரில் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது தான் வந்து அதோட மீனிங். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த 200 ஓமில் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கருடைய பேடில் நான் வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு 8.7 கிட்ட வருது. ஸோ இந்த 8.7 அப்படின்றது இந்த லவுட் ஸ்பீக்கருடைய வேல்யூ சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 8.7 லவுட் ஸ்பீக்கர் வேல்யூ. ஸோ எனக்கு இப்போ இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 8லேருந்து 10க்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதான் அதோட மீனிங். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ண போகிறேன். ஸோ நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து வைக்கிறேன். திரும்ப கூட உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ பீப் சவுண்ட் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னுடைய லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ பட் ஆனால் எனக்கு அப்பவும் வந்து எனக்கு வந்து சவுண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து பிரச்சனையாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணதில் நமக்கு வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ட்ராக் லைன். ஸோ இதோட ட்ராக் லைன் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கான ஸ்மேட்டிக் டயக்ராம் இருந்தால் செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கிங் லைன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களாக தான் மேனுவலாக வந்து செக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக் லைனில் இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையா, ஸோ இதுக்கு எனக்கு வந்து லைன் போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிரவுண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிரவுண்டு பாயிண்டில் ஒரு பின்னையும் இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து போகும். ஸோ இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதோட லைன்ஸ் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இங்கே வைக்கும்போது எனக்கு பீப் சவுண்ட் அடிக்குது. ஸோ எனக்கு இதுக்கான கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் அதோட இன்னொரு எண்டில் நான் வந்து வைக்கிறேன். எனக்கு வந்து சவுண்டு வந்து கரெக்டாக வந்து வருது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதோடைய பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் லைன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதிலேருந்து உங்களுக்கு இங்கே போய் ஸோ அதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து தான் இது வழியாக உங்களுக்கு இங்கே வருது சரிங்களா. ஸோ இப்போ நான் இங்கே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ராக் லைனில் வச்சேன். ஸோ எனக்கு சவுண்டு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டோடைய இன்னொரு எண்டில் நான் வைக்கிறேன். எனக்கு சவுண்டு வருது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதோடைய லைன்ஸை நான் செக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அடுத்து இதோட எண்டு இந்த சைடு நான் வர்றேன். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பீப் சவுண்ட் அடிக்கலை. ஸோ நான் மறுபடியும் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சவுண்டுமே வந்து வரலை சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு ட்ராக் லைன் அப்படின்றது வந்து இந்த இதிலேருந்து உங்களுக்கு லைன் போய் இந்த பாயிண்ட் வழியாக இது வழியாக சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்ட் வழியாக தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து திரும்ப வந்து வரும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஐசி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து போகும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு இதில் வந்து அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா நான் அடுத்த ஐசி ரிலேட்டட் நான் வந்து ப்ராசஸ் வந்து நான் வந்து போகலாம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதோட ட்ராக் லைன் எங்கே போகுது அப்படின்ற பார்த்து நம்ம வந்து செக் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கனக்குள்ளே செக் பண்ணும்போதே எனக்கு அதோடைய வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பீப் சவுண்ட் வந்து வரமாட்டேங்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மல்டிமீட்டரில் நீங்கள் கண்டினியூட்டி ரேஞ்சிலே நீங்கள் வந்து வச்சுட்டு ஸோ அதோட 2 எண்டையும் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிஸ்டர் வந்து பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வைக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பீப் சவுண்டுமே வரல. ஸோ இதே இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்டு வரும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெசிஸ்டர் நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்டு வருது. ஸோ இந்த ரெசிஸ்டர் நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்டு வரல. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து ஃபால்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து இந்த ட்ராக் வந்து ஓப்பன் ஆனதுனால உங்களுக்கு வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெசிஸ்டரை வந்து எடுத்துகிட்டு வேறு ரெசிஸ்டர் நீங்கள் இதோட ஓம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன அப்படின்ற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுலேருந்து டேரெக்டாக தான் நம்ம வந்து ஜம்பரிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போர்டுலேருந்து எடுத்த அந்த ஃபால்ட்டான ரெசிஸ்டர் அப்படின்றது தான் வந்து இந்த ரெசிஸ்டர் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு வேறு ரெசிஸ்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து இந்த போர்டில் வந்து டைரக்ட் ஜம்பர் வந்து நான் வந்து அடிக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய ரெசிஸ்டர் இந்த கனெக்டிங் பாயிண்ட் இருந்தது இந்த 2 தான் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த 2 இடத்துக்கும் வந்து கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கும் வந்து கண்டினியூட்டி வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதைத்தான் நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இது 2ஐயும் வந்து ஷார்ட் பண்ணி தான் நான் வந்து இதுக்கு வந்து ஜம்பரிங்கை நான் வந்து கொடுக்க போகிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த ட்ராக் வயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, இல்லைன்னா ஜம்பர் வயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வயர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இன்சுலேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்சுலேஷனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறமா வந்து நம்ம வந்து ஜம்பரிங் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ இந்த எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பர் கலரில் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதிலிருந்து மேலே இருந்த அந்த இன்சுலேஷன் மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் சரிங்களா. ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து ஜம்பரிங் வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம இந்த இன்சுலேஷனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஜம்பரிங் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ண அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஜம்பரிங் வந்து அடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 2 பாயிண்ட்டே நான் வந்து ஷார்ட் பண்ணி நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதோடைய இன்னொரு எண்டில் நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணணும். ஸோ அந்த ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் லைனில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய கரெக்டான அந்த எவ்வளோ லென்த் வயர் வேணுமோ ஸோ அதுக்கு மேலே நான் அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் லைனில் நம்ம வந்து ஜம்பரிங் வந்து அடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் லைனில் நம்ம வந்து ஜம்பரிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஜம்பரிங் அடிச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து ட்ராக் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ வருது 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 ஸோ எல்லாமே எனக்கு வருது. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் சைடும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஒருக்கா. வருது வருது சரிங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டரும் எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அந்த ஃபால்ட்டான ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஜம்பரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சப்ளை கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பாசிட்டிவ் சப்ளை, ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் சப்ளை. ஸோ நம்ம ஜம்பரிங் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து சவுண்டு வருதா, அதாவது லவுட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ட்ராக் அதாவது நம்ம ஜம்பரிங் பண்ண ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி அது மேலே நீங்கள் டேப் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மொபைலை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து சவுண்டு வருது. ஸோ நான் இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி நம்ம போய் செட்டிங்ஸில் போய் செக் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வால்யூமில் நான் போயிட்டு ஸோ இப்போ நான் ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ எனக்கு சவுண்டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அலாரம் ரிங்டோன் கூட நம்ம வந்து வச்சு பார்ப்போம் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு லவுட் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லவுட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து அதோடைய ட்ராக் லைனை வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதில் எந்த காம்போனண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து இப்போ வந்து ஜம்பரிங் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ ட்ராக்கிங் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.